மகரம். இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மனதில் மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்குது. அதாவது உங்களின் எதிரிகள் முன்னாடி மிகப்பெரிய அளவில் நீங்கள் வளரணும் அப்படின்ற ஒரு பேராசையை சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த ஆசைக்கு பின் பல அவமானங்களும் பலவிதமான கஷ்டங்களும் இருக்குது. அதனால தான் அந்த ஆசை உங்கள் மனதில் மிகப்பெரிய அளவில் விருட்சமாய் வளர்ந்துருக்கு. ஆனால் அந்த ஆசைகள் நிறைவேறுதா? நிறைவேறாமல் எந்த திசைக்கு சென்றாலுமே அந்த திசையில் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு முன்னாடியே காத்து கொண்டிருக்குது. அந்த நிலை இனியும் தொடராமல் இருக்கணும் அப்படின்னா நாம் நமக்கே தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலைகளை முதலில் நிறுத்தணும். என்னென்னா உங்களுடைய சுய வேலைகளை நீங்கள் அடுத்தவங்க கிட்ட ஒப்படைத்து விட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீங்க. அவர்களும் நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நீங்கள் மனம் தளர்ந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மிகப்பெரிய அளவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு உங்களுக்காக அந்த வேலைகளை செய்கிறாங்க. அப்படி செய்யும் பொழுது அவர்கள் ஏதாவது ஒரு தருணத்தில் தன்னை மறந்து நான் ஏன் தான் இவ்வளவு கஷ்டப்படுறேனோ அப்படின்னு அவங்க யோசிச்சிட்டாங்கன்னா அந்த கர்மா நிச்சயமாக உங்களை தொடர்ந்தே தீரும். அதன் மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் சரிவை சந்திக்கக்கூடும். நீங்கள் படுத்து எழுந்ததும் உங்களின் படுக்கையை நீங்கள் தான் மடித்து வைக்க வேண்டும். அதற்கு பதிலாக அந்த ஒரு வேலையை நீங்கள் மற்றவரிடம் ஒப்படைக்கும் பொழுது இரவு முழுவதும் பல தெய்வங்களின் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றிருப்பீங்க. அதை அப்படியே இன்னொருவர் தொடுவதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்காமல் போவதற்கான பல சாத்தியமான சூழ்நிலைகள் இருக்குது. ஏன்னா மகரத்தில் இருக்கக்கூடிய 70% அன்பர்கள் இரவு தூங்கும் பொழுது நீங்கள் தெய்வத்தை கும்பிட்டு விட்டு தான் படுக்கவே போகிறீங்க. அப்படி படுக்கும் பொழுது நீங்கள் காலையில் எழுந்ததும் உங்களின் படுக்கையை உங்களின் கரங்களால் நீங்களே தான் மடித்து வைக்க வேண்டும். இந்த சூட்சமத்தை இன்றிலிருந்து மகரம் தொடர்ந்தால் எந்த விதமான சனிப்பெயர்ச்சியும் மகரத்தை ஒன்றுமே செய்யாது. இது மாற்ற முடியாத கருத்து. மிகப்பெரிய அளவில் பிரபஞ்சத்தின் ரகசியம் இன்னைக்கு மகரத்தை தேடி வந்திருக்குன்னா மகரம் இனியும் வாழ்க்கையில் கஷ்டப்பட போவதில்லை அப்படின்றது தான். நீங்கள் இனியும் எந்த ஒரு சுய வேலையையும் அடுத்தவர்களிடம் ஒப்படைக்க கூடாது. வேலையை இழந்த மகரத்திற்கு இந்த 2025 மிகப்பெரிய அளவில் வேலை கிடைக்கும். நீங்கள் கடந்த காலத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அத்தனை கஷ்டங்களும் மிகப்பெரிய அளவில் இன்பங்களாக மாறியே தீரும். இந்த ஆண்டில் நீங்கள் குலதெய்வத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படி நீங்கள் குலதெய்வத்தை நோக்கி போகும் பொழுது தயவு செய்து சொந்தமாக வாகனத்தை இயக்கி கொண்டு போக வேண்டாம். அடுத்தவர்கள் இயக்கக்கூடிய வாகனத்தில் ஏறி நீங்கள் பயணம் செய்தால் உங்களின் மனம் மிகப்பெரிய அளவில் ஒரு மன அமைதியை அடையும். ஏன்னா குலதெய்வத்தை நாடி போகும் பொழுது பலவிதமான தடங்கல்கள் அந்த பயணத்தில் ஏற்படும். காரணம் என்னன்னா நீங்கள் குலதெய்வத்தை போய் பார்த்து அந்த தெய்வத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுவிட்டால் உங்கள் வளர்ச்சிக்கு தடையாய் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகளும் பீடைகளும் பிணிகளும் உங்களை விட்டு விலகியே தீரணும். அதுதான் பிரபஞ்சத்தின் விதியே. ஆகையால் அத்தகைய கெட்ட சக்திகள் உங்களை அவ்வளவு எளிதாக குலதெய்வத்தின் பாதத்தை போய் தொடுவதற்கு அனுமதிக்காது. அதனால் மக்களை சுமந்து செல்லக்கூடிய பேருந்துகள் மூலமாகவும் ரயில்கள் மூலமாகவும் நீங்கள் பயணத்தை மேற்கொள்ளலாம். குலதெய்வத்தின் ஆலயம் மிக அருகில் இருந்தால் தயை கூர்ந்து நீங்கள் பாத யாத்திரை மூலமாக சென்றால் மிகப்பெரிய பலனை நிச்சயமாக அடைய முடியும். கீழே விழுந்த மகரம் எழுந்து நிற்கக்கூடிய காலம்தான் இது. இனி நீங்கள் யாரை கண்டும் அஞ்ச வேண்டாம். இது நாள் வரைக்குமே உங்களுடைய மனதில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது இல்லையா? அந்த பயம் விலகக்கூடிய காலம்தான் இது. மிகப்பெரிய அளவில் கடந்த காலத்தில் நீங்கள் இழந்தவற்றை உங்களின் முயற்சியின் மூலமாக மீட்டு எடுக்க முடியும். பாத சனி நடக்கட்டுமே. அந்த சனீஸ்வரன் உங்களை பின்தொடர்ந்து உங்களின் பாதைகளில் மட்டுமே தான் வர முடியுமே தவிர அந்த சரவண பவனின் வேல் உங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது உங்களின் பாதைகளில் எவ்வித தடைகளையும் அந்த சனீஸ்வரனால் ஏற்படுத்தவே முடியாது. நம்பிக்கையோடு இருங்க.
எவரிடமும் அளவுக்கு அதிகமான வார்த்தைகளை விட்டுவிடாதீங்க. தயவு செய்து மௌனமாக இருந்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் உங்களால் தப்பிக்க முடியும். நீங்கள் எந்த ஒரு தருணத்திலையுமே இது நாள் வரைக்குமே எல்லாருக்காகவும் பேசி பேசி நீங்கள் கெட்ட பேரை சம்பாதித்தது வரைக்கும் போதும். இனியும் மகரம் அந்த நிலைக்கு ஆளாகக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு நீங்கள் பேசாமல் அமைதியாக இருங்க. நீங்கள் அமைதியாக இருந்தாலே உங்களை நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகள் அடுத்தவர்கள் பக்கம் திரும்பும். அதை அவர்கள் வேறு விதமாக கையாளுவார்கள். ஏன்னா நீங்கள் கையாண்டாதான் அந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் பூதாகாரமாக வெடிக்கும். அடுத்தவர்கள் கையாளும் பொழுது அவர்களுக்கு ஏற்றவாறு அந்த சூழ்நிலை அமையும். மகரம் நல்லதே சொன்னாலும் அதை இந்த ஜெகம் ஏற்றுக்கொள்ளாது. மாறாக உங்களை விரோதிகளாக மட்டுமே தான் பார்ப்பார்கள். இது நாள் வரைக்குமே நீங்கள் செய்த அனைத்து தவறுகளுமே உங்களின் சுய நினைவு இல்லாமையே பல தவறுகளை நீங்கள் செஞ்சிருக்கிறீங்க. அதற்கு காரணம் நீங்கள் கிடையவே கிடையாது. உங்களுடனே இருந்து உங்களின் வளர்ச்சியையும் தொழிலையும் அழித்தவர்கள் தான் அவர்கள். இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்நேரம் பாதி பேர் விலகி எங்கேயோ போயிருப்பாங்க. அதனால் உங்களின் பாதைகள் மிகப்பெரிய அளவில் ஒரு தெளிவான பாதையாக மாறிவிட்டது. இனியும் கடந்த காலத்தில் செய்த தவறை நீங்கள் திரும்பி செய்யக்கூடாது. எவரிடமும் எந்த விதமான கோபத்தையும் காட்டவே கூடாது. தயவு செய்து அமைதியோடு நீங்கள் வாழ்க்கையை நகர்த்தினால் மிகப்பெரிய அளவில் மகரம் சிகரத்தை அடைந்தே தீரும். இது நாள் வரைக்கும் தகரமாய் இருந்த மகரம் இனி தங்கமாய் ஜொலித்தே தீரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. பிள்ளை செல்வமே இல்லை அப்படின்னு எத்தனையோ இடத்துல அவமானப்பட்ட மகரத்துக்கு மிகப்பெரிய அளவில் குழந்தை பாக்கியம் இந்த 2025 அமைந்தே தீரும். சந்தோஷமாக இருங்க. சனிப்பெயர்ச்சி முடியக்கூடிய காலத்தில் எனக்கு ஏதாவது கெட்டது நடந்துருமோ, நான் எடுத்து வைக்கும் அடியில் ஏதாவது தடை வந்துருமோ அப்படின்னு நிறைய பேர் ஒரு பயத்தை மனதில் சுமந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த பயம் உங்களுக்கு அறவே இருக்கக்கூடாது. காரணம் என்னன்னா, நேர்மையான வழியில் நடக்கக்கூடியவர்களின் நிழலை கூட சனீஸ்வரன் திரும்பி பார்க்க மாட்டார். ஏன்னா உங்களுடன் அந்த சரவண பவனின் வேல் இருக்கும். நீங்கள் அனுதினமும் மனதில் நேர்மையை சுமந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் எந்த விதமான துன்பமும் இனி மகரத்துக்கு நடக்கவே நடக்காது. மகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்குமே கஷ்டங்கள் நடந்துருதா? அனைவருமே வாழ்வில் சறுக்கி விழறாங்களா? இல்லையே, ஒரு சில நபர்கள் மட்டுமே தான். அவர்கள் தான் என்ன தவறு செய்கிறோம் அப்படின்றது தெரியாமலேயே செய்வதனால் வருகின்ற வினையை அனுபவித்தே தீர வேண்டும். அது காலத்தின் கோட்பாடுகள் படி நடந்தே தீரும். அந்த தவறை திருத்தக்கூடிய நேரம்தான் இது. இனி நீங்கள் படுத்து எழுந்ததுமே தயவு செய்து உங்களின் படுக்கையை நீங்களே தான் மடித்து வைக்க வேண்டும். வேற யாரையுமே அதை தொடவே விடாதீங்க. எவ்வளவு கால தாமதம் ஆனாலுமே சரி, அந்த வேலையை முடித்துவிட்டு அடுத்த வேலையை தொடங்க வேண்டும். மிகப்பெரிய அளவில் நீங்கள் இரவு முழுவதும் பல தெய்வங்களின் ஆசீர்வாதங்களையும் அனுகிரகங்களையும் பெற்றதின் பலனை பரிபூரணமாக உங்களால் அடைய முடியும். மகரம் தன்னுடைய வாழ்வில் இனி எந்த ஒரு தருணத்திலையுமே தோல்வியை சந்திக்காது. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கல்லும் படிக்கல்லாக மாறியே தீரும். மகரம் மிகப்பெரிய அளவில் தனது வாழ்வை நோக்கி நகரக்கூடிய காலம்தான் இது. பல நாளாக ஒரு அரசு வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அதை நோக்கி நெருங்கி போகும்போது எண்ணற்ற தடங்கல்களை சந்தித்து மன உளைச்சல்களுக்கு ஆளாகி அந்த முயற்சியை கைவிடக்கூடிய சூழ்நிலைகள் கடந்த காலத்தில் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. அந்த நிலை இனியும் தொடராது. இந்த 2025 நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளால் மிகப்பெரிய வெற்றிகளை உங்களால் அடைய முடியும். எந்த விதமான மனக்குழப்பங்களும் இனி மகரத்திற்கு இருக்கவே கூடாது. நிச்சயமாக உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். உற்றார் உறவினர்கள் கூடி இருக்கக்கூடிய இடத்தில் தலை குனிந்து வாழ்ந்த காலம் முடிந்துவிட்டது. இனி மகரம் தன்னுடைய நெஞ்சை நிமிர்த்தி சிரத்தை உயர்த்தி கம்பீரமாக வாழ்ந்தே தீரும். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். மகர ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமே இல்லை. ஓம் சரவண பவ.
ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. நன்றி.